அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீது உரித்தாகட்டும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக இஸ்லாமியருடைய வணக்கஸ்தலமான பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அதுக்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் போராடக்கூடிய காட்சிகளையும் அதுக்கு எதிராக நீதிமன்றங்களை நாடக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். கடந்த காலங்கள் முழுக்க இஸ்லாமியர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கடுமையானது, ரொம்ப மோசமான வார்த்தைகளை கொண்டு. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு. ஒரு சின்ன பசங்களை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் நாய்ங்க, இந்த பஜ்ரத் நாய்ங்க என்ன செய்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட என்ன சொல்லு, சோத்தை திங்கிறாங்களா? சோத்தை விட்டு அந்த மாட்டு சாணத்தை திண்டா அதுதான் பெரிய பிரச்சனை. சோறு திண்டா அதனுடைய அந்த அறிவு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். படிக்காத முட்டாளுகள் அது என்ன செய்யற, இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இவங்க மனுஷங்களை பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ, மாடை என்ன செய்வாங்க, நல்லா பாதுகாப்பாங்க. இப்போ நீங்களே 7 பேர் முத்துப்பேட்டைக்கு வாங்கடா, முத்துப்பேட்டைக்கு வாங்க. இந்த ராஜஸ்தான்காரங்க, இந்த மத்திய பிரதேசத்துக்காரங்க, அப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்துக்காரங்க, இவங்கெல்லாம் இந்த மாட்டு சாணத்தை திங்கிறவங்க, இந்த ஆர்எஸ்காரங்க, இந்த பட்ஜெட் இருக்காங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வாங்கடா, இங்கே முத்துப்பேட்டை நீங்கள் பாருங்கடா, எவ்வளோ மாடு தனியாக கிடக்குது அப்படின்னு தினந்தோறும் ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மாதான்னு சொல்கிற, ஓகே மாதா தான், உனக்கு மாதா இருக்கட்டும் போட்டேன். ஆனால் ரோட்டில் இடம் சுற்ற விட்ற, ரோட்டில் சுற்ற விட்றதுக்கு நீ மாதா வச்சிருக்கிற, எவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாரு. சின்ன பசங்களை பிடிச்சிக்கிட்டு நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னா என்னடா டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு, படிங்கடா. இப்போ வெளிநாடுகளில் இந்த ஹெச்எஸ்எஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி வெளிநாடுகளில் இந்த ஹெச்எஸ்எஸ் இங்கே ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷன். இங்கே ஃபுல்லாக என்ன செஞ்சுருவாங்க, இப்போ இஸ்லாமியர்கள் ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அது உலகம் முழுக்க பரப்பக்கூடியதில் இந்த ஐடி இங்கே இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், அது எங்கெங்கேயோ கட் பண்ணி ஃபிட் பண்ணி பரப்பி விட்டுருவாங்க. இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் முகலாயர்கள் என இடிச்சுட்டு கட்டிட்டாங்கன்னு. இந்த வேலைக்கு முகலாயர்கள் இல்லை, இல்லைன்னா வேட்டை தூக்கிட்டு பார்த்துருப்பாங்க. முகலாயர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவருக்குள்ள என்னாச்சு இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அவரில் ஒரு தண்ணி வர மாதிரி ஒரு இடம் அது, அதை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, லிங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறீங்க. இங்கே சம்பல்ல அதுக்கு பின்னாடி நேரத்தை அடுத்து எங்கே போனாங்க, அஜ்மீர் போனாங்க. ஏன் சார் फाइनल में क्या चलेगा मालूम है आपको? अजमेर चलेगा, वो भी मंदिर है. அஜ்மீர் தர்காவும் அது ஃபேமஸ், காலங்காலமாக இருக்கிறது. அது அந்த தர்காவுக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்க, இது எங்கள் இப்போ கோயில் தான், இங்கே கோயிலாக இருந்துச்சு, முகலாயர் இடிச்சு போட்டு கட்டி போட்டாங்க. டேய் படிக்கலன்னா இதான பிரச்சனை. ஏதோ ஒரு இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். படிக்கடா நீ இதுக்கு தான் படிக்காம விட்டுட்டீங்களாடா அப்படின்னு நினைச்சுவாங்க. பெரிய காமெடி அது. இப்போ படிக்கலை அப்படின்னா அந்த தற்கூரித்தன வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அடுத்த இன்னொருக்குள்ள என்ன இருக்குது, அடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி பின்னாடி நிற்க வச்சு சாத்துற மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குது. எல்லா மக்களும் வரவேற்கிற, ரொம்ப சந்தோஷம். இஸ்லாமியர்கள் இப்போ வச்ச நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய விஷயமாக எங்கேயுமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, முகலாயரோட காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இனிமேல் அது சம்மந்தமாக வழக்கில் அப்படின்னா சங்கி நாய்களா நீங்கள் என்ன செய்யக்கூடாதுரா, அதை பற்றி பேசவே கூடாதுரா, அது பக்கம் போகவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சங்கி நாய்கள், இந்த பஜ்ரங்கள், ஆர்எஸ்எஸ், இப்போ இந்த மாதிரி அமைப்பு இவங்களாம் மோசமானவங்க. இவங்க என்ன இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கடா என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு அந்த பேப்பர் கூட வாங்காதீங்க அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு. இங்கே மூஞ்சி உடைச்சு இந்த நோஸ்கர் மூஞ்சி ரத்தம்லாம் வரும்ல, காது ரத்தம்னு சொல்லுவாங்க, மூக்கு ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதான் இங்கே பெரிய விஷயமே. பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்ன, நம்ம சிரிச்சிட்ட பேசுகிற வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும், இப்போ அவங்களுடைய வருடிகள் இருக்காங்கல்ல, இந்த பஜ்ரங்தல் ஆர்எஸ்எஸ், அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க, அவங்க படித்தவன் எவனுமே கிடையாது. அதனால் அந்த தீர்ப்பை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. எப்படி
உத்தரப்பிரதேசத்தில் வந்து தவறு செஞ்சால் அந்த புல்டோஸ் வச்சு இடிக்கிறாங்கல்ல, காட்டு மிராண்டித்தனமா. அவர் முஸ்லீம் சமுதாயம் மட்டும் தவறு செஞ்சால் தான் இடிப்பாங்க, மற்ற எவனும் தவறு செஞ்சால் இடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி யார் வந்து கேஸ் கொடுக்குறானோ, முகலாயரோட காலத்தில் இந்த மாதிரி இடிச்சுட்டு கட்டிட்டாங்க அப்படி எவன் கேஸ் கொடுக்குறானோ, கேஸ் கொடுக்குறவனோட வீடை நாசமாக்கணும், இல்லாமலாக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்போதான் அடங்குவாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு எல்லா புகழும். நாங்கள் அல்லாஹின் மீது முழுமையாக நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக எந்த பள்ளிவாசல்களையும் யார் இடிக்க மாட்டாங்க, யாரும் தோண்ட மாட்டாங்க, குழி தோண்ட மாட்டாங்க அப்படின்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி